வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சுன்ற மாதிரி பேச்சுக்களை போயிட்டு இருக்கேன். தென் மாவட்டங்களில் சரி, டெல்டா பகுதியில் சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போகிறாங்க, சுற்றுப்பயணம் போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயமாக எடுத்துரைக்க போகிறாங்க. ஸோ அந்த கொடநாடு பார்த்தீங்கன்னா அம்மாவோட மிகப்பெரிய லெவலில் முக்கியத்துவமான ஒரு வீடும் கூட. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைச் செயலாகவே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தலைமைச் செயலாக மாறிடும். ஸோ அம்மா வீட்டில் கொள்ளடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சசிகலா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு மிகப்பெரிய சிக்கல். எடப்பாடி பழனிசாமி பேரும் அதெல்லாம் அடிபட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். டெல்லியோட பணிச்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா மேலேயும் ஏதாவது வழக்கு போட்டுவாங்கன்ற பயம். ஓபிஎஸும் அமைதியாக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெண்டர் முறைகேடு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கழுத்தை நெரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.